నన్బర్లకు వణకం నా వెంకట్ ఇది షీప్ అండ్ கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் నేను வெங்கட்னு இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ கூடூர் சந்தையில் இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் ஒரு 4 மணிக்கு தொடங்கி 8-9 மணி வரைக்குமே நடக்கும். நண்பர்களே இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க. ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే గూడూరు సంతలో ఉన్నాం. ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. ఇది తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉందంటే కూడా నెల్లూరుకి దగ్గర ఉంది. ఈ సంత ప్రతి శుక్రవారం తెల్లారుజామున 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి 8-9 గంటల దాకా జరుగుతుంది. நண்பர்களே இன்றைக்கி டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் 7, அதாவது வெள்ளிக்கிழமை அது 7 மணி ஆகிடுச்சு. 7 மணிக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகள்லாம் நிற்கிது. மேக்ஸிமம் வித்துடுச்சு. ஒரு 2-3 பேட்ச் நிற்கிது. இந்த வண்டியில் ஒரு பேட்ச் இருக்குது, கீழே ஒரு பேட்ச் இருக்குது. இப்போ இங்கேயும் கொஞ்சம் குட்டிங்க இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கேயும் கொஞ்சம் குட்டிங்க இருக்குது. இது ஒரு சின்ன பேட்ச் இருக்குது. மொத்தம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 7 பேட்ச் நிற்கிது. 7 மணிக்கு குட்டி நிற்கிது. இன்றைக்கி குட்டிங்க ஓரளவுக்கு நிறையவே வந்தது. ஆனால் எல்லாமே இந்த சைஸ் குட்டிங்க தான் வந்தது. மீடியம் சைஸ் குட்டிங்க, அதாவது 15-20 சைஸில் இருக்கிற குட்டிகள் அவ்வளோவா வரல. சின்ன சைஸ் குட்டிகள் தான் வந்தது. சின்ன சைஸ் குட்டிகள்லேயுமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 15, 14, 13 அந்த மாதிரி இருக்கிற குட்டிகள் நிறைய வந்தது. அதுக்கும் கீழே 10-12 அந்த 13 அந்த சைஸ் குட்டிகளும் நிறைய வந்தது. மீடியம் சைஸுன்றது வந்து நான் 15க்கு மேலே 20க்குள்ளே வருது. அந்த குட்டிகள் அவ்வளோவா வரல. அந்த மாதிரி சைஸ் பார்த்திங்கன்னா அது இங்கே இது 15 கிலோவுக்கு மேலே வர்ற குட்டிகள் தான் ஒரு பேட்ச் இருக்குது. இந்த குட்டிகளே விற்றுருக்கணும். ரேட்டு கூட சொல்லியிருப்பாங்க, அதனால் நிற்கிது. இனிமேல் எடுக்கிறவங்க யாராவது எடுக்கிற மாதிரி தான் எடுப்பாங்க. ఫ్రెండ్స్ ఈరోజు టైం చూస్తే 7 గంటలైంది. ఇంకా పిల్లలు నిల్చున్నాయి. చిన్న సైజు పిల్లలు దండిగా వచ్చినాయి. 10-15లోగా మొత్తం మీడియం సైజు 15-20 கிலோ పిల్లలు దండిగా రాలేదు. இந்த குட்டிகளை பார்த்திங்கன்னா 11-12 அப்படி சொல்கிறாங்க. நம்ம ஒரு 11,000 ஜோடி 11,000ன்னு சொல்லி நம்ம எடுத்தோம். நம்ம எடுத்தது போக மிச்சம் நிற்கிது. ఇప్పుడు ఎంత ఇచ్చినారు? ఎంతకి ఇచ్చినారు? 11,200. ఎన్ని పిల్లలు మొత్తమా? மொத்தம் 11,200ன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உங்கோல் குட்டிகளில் பெரிய சைஸ் குட்டிகள்லாம் இந்த குட்டிகள் தான் வந்திருக்கு சந்தைக்கு. இந்த குட்டிகள்லேருந்து ஒரு 10 குட்டிகளை ஜோடி 26,000 వరకు கேட்டாங்க. அவங்க தரல. ఒంగోలు పిల్లల్లోనే పెద్ద సైజు పిల్లలు సంతకు వచ్చినవి అంటే ఇయే 26,000 దాకా అడిగినారు. వీటిని ఇలా படியில் 26 கேட்டும் குடுக்கல விட்டாங்க. இல்லை கட்டி வச்சு வளர்க்குறவங்களுக்கு கறிக்கு அதுக்கு தான் செட் ஆகுது. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஒரு 48 குட்டி இருக்குது. ஜோடி பார்த்திங்கன்னா மொத்தமாக எடுக்கிற மாதிரி இருந்தால் 11,500க்கே கொடுத்துட்றேன்றாங்க. இப்போ இறக்கி வச்சுருக்கிறது கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிங்க. இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சின்னதும் கலந்துருக்கு. எல்லாம் சேர்த்து 48 குட்டி. இது நெத்தில் இருக்கு. இங்கே கூட ஒரு பேட்ச் நிற்கிது. இது எல்லாமே ஒரிஜினல் ஒங்கோல் குட்டிங்க தான். ஜோடி 12 ரூபா சொல்கிறாங்க. இந்த ஆட்டோவில் இருந்தது. நைட்டே கேட்டோம். நம்ம இப்போ தான் இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி மட்டும்தான் இந்த டைம் வரைக்குமே குட்டிங்க நிற்கிது. నెల్లూరు కుట్టిగల పొత్త వరకు కూడా ఏం చెప్తావా?
நெல்லூர் குட்டிகள் பொறுத்த வரைக்கும் கூட கொஞ்சம் நிற்கிது. ஆனால் இது எல்லாமே பெருசு வருது. మార్కెట్ బాగుండదని చెప్పేస్తే అయిపోతుందా? బాగుంటే బాగుండదని చెప్తాం, లేదంటే లేదని చెప్తాము. మేము వీడియోలో పెట్టేదానివల్ల 10 మంది వస్తున్నారు చూసి. మీకు లాభం మంచిదే కదా. ఏందే దీంట్లో వచ్చేదంతే ఏంలే. దీన్ని చూసి ఎవరన్నా మనం అడిగితే పిల్లలు ఎత్తిస్తాం, ఏదో తిరుగుబారం తీసుకుందాం అంతే. దీంట్లో వచ్చేదంతా నమ్ము ఏం చేయరు మాకు. ఇప్పుడు డల్లేనా వ్యాపారం? మార్కెట్ ఎట్టున్నది ఇప్పుడు? బాగానే ఉండదు, ఇంకా టైం ఉండదు. இந்த கூடூர் குட்டிகளில் இதுதான் வர்றது, எல்லாமே பெரிய சைஸாக தான் வருது. மேக்ஸிமம் அதிகமாக பெரிய சைஸ் வருது. இதெல்லாமே ஜனவரி பிப்ரவரியில் வந்தால் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைஸ் தான் வருது. இதில் கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்குது, ஆனால் தெளிவாக இல்லை. அது இப்போது వ్యాపారం ఎట్టుండిందినా? బాగానే ఉండదు. ఏం చెప్తున్నారు జత? 24.5 ఎన్నుంటాయా? ఎన్ని మొత్తం? நண்பர்கள் 60 குட்டி இருக்கான். 24,500 ரூபா சொல்கிறாங்க ஜோடி. ஃபைனல் கிடையாது, பேசினா விலை குறையும். ஆனால் எல்லாமே பெரிய சைஸு. 30 கிலோ வர்ற 30 கிலோக்கு மேலே வர்ற குட்டி நிறைய இருக்குது இதில். இங்கே ஏதோ பேசிட்டு இருக்கிறாங்க. இங்கே ஒரு பேட்ச் இருக்குது, வாங்கிறதுக்கு கேட்குறாங்களா, என்ன ரேட்டு கேட்குறாங்கன்றதை பார்க்கலாம். எல்லாமே கூடூர் குட்டிங்க. ఏనా మీరు ఆడుండేటియా? 40లో 20, 24,000 అడిగినారు. ఈయన ఇలేదా? 1000 ரூபாயில் டிஃப்ரெண்ட் ஆயிடுது. நண்பர்களே, அங்கே இருக்கிற குட்டி இல்லை, அதாவது இதை விட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. மொத்தம் 40 இருக்கான். அதுலேருந்து 20 கேட்டுக்கிறாங்க. ஜோடி 24,000 ரூபாய்க்கு கேட்டாங்களாம். தரல. 25க்கு அவங்க நிற்கிறாங்க. அதாவது 25க்குன்னா தரேன்னு சொல்கிறாங்களாம். పర్బల్ ముందు వెనక చేసి ఇవ్వండి పాపం, వాళ్ళు అడుగుతూ ఉంటారు నిలిచి. 24க்கு ஃபைனல் ஆயிடுச்சு. 24,200 அப்படின்னாங்க. அவங்க 24,200லாம் வந்து முடியாது. 24க்கு 100 ரூபா கூட நாங்கள் எக்ஸ்ட்ரா தரமாட்டோன்ட்டாங்க. 24க்கு ஃபைனல் ஆயிடுச்சு. எல்லாமே கூடூர் குட்டிங்க தான். నెల్లూరు జుడిపి గూడూరు కుట్టింగ్ சொல்கிறோம். அதை ఎందుకు అడుగుతున్నాడా? దీంట్లో 20 మాత్రం వాళ్ళకా అయిపోయిన 100-200 చూస్తే మీకు పొద్దు టైం అయింది. పొద్దు ఎండకిల్లా இதுலேருந்து 20 குட்டி பெரிய சைஸ் மட்டும் எடுத்துப்பாங்க. ஜோடி 24,000 ரூபா, 12,000 ரூபா குட்டி. చిన్నదెல்லாம் కழிச்சிருவாங்க. 40లో 20 ఫ్రంట్ సీట్లో 40 ఉన్నాయి. 40లో 20 మాత్రం ఎత్తున్నారు. జత 24,000. ఈ పిల్లలంతా జనవరి ఫిబ్రవరిలో అయితే బక్రీద్కి కరెక్ట్గా ఉంటాయి. అన్నా మీకు కటింగ్ పర్పసేనా ఇది? మేపుకోండి. బక్రీద్ దాకా మేపుతారా? బక్రీద్ దాకా మేపుతారు. బక్రీద్ సెట్ అయ్యేది ఇస్తారు. మిగతా ఏదన్నా సెట్ అవ్వకపోతే ఏదన్నా నడి మీద సెట్ అయినా ఇచ్చేస్తారు. బక్రీద్కి అంతా పెద్ద సైజు వస్తాయిలే. బక్రీద్ బాగా పెద్ద సైజు వస్తాయిలే. பக்ரீத் வரைக்கும் மேய்ப்பாங்களாம். ஏதாவது விலை வந்தால் இடையில கூட கொடுத்துருவான்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஒவ்வொருத்தர் பெருசு எடுத்து நல்ல ஹெவி சைஸுக்கு வளர்க்குறாங்க, ஒவ்வொருத்தர் மீடியம் எடுக்கிறாங்க. எல்லாமே பக்ரீத்துன்றாங்க. பக்ரீத்தை பொறுத்த வரைக்கும் கொம்பு நல்லா தெரிகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் ரேட்டு. அது எல்லாருமே மைண்டில் வச்சுக்கணும். இதில் பார்த்திங்கன்னா இந்த வாய்ப்புண்ணெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது.
ஆனால் இது வந்து எஃப்எம்டி கிடையாது, ஆர்ஃபுன்னு சொல்லுவோம். சாதாரணமான நம்ம வாய்ப்புண்ணு மாதிரி தான். நார்மலாக வேப்பெண்ணெய், மஞ்சள் அந்த மாதிரி ஏதாவது மருந்து இல்லைன்னா டாபிக் ஒரு ஸ்ப்ரே அந்த மாதிரி அடித்தா கூட அது சரியாயிடும், ட்ரீட் பண்ணால் சரியாயிடும். ஆனால் ஒரு ஆட்டுலேருந்து இன்னொரு ஆட்டுக்கு பரவும். லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளோவில் இது வந்து பரவாதுன்ற மாதிரி சொல்லிட்டேன். ஆனால் இதுவுமே பரவும், ஆனால் நம்ம ட்ரீட் பண்ணால் சரியாயிடும். அவங்க எடுத்து 20 குட்டி సెలెక్ట్ பண்ணுறாங்க. எப்படிப்பட்ட కుట్టి సెలెక్ట్ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். వాళ్ళు 20 పిల్లలు సెలెక్ట్ చేస్తున్నారు. ఎట్టాటి పిల్లలు సెలెక్ట్ చేస్తారని చూస్తాము. பின்னாடி லைனில் கொஞ்சம் பெருசு இருக்குது, அதனால் பின்னாடி லைன் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்க. லென்த் இருக்குது, కొంచెం చిన్న సైజా இருக்குது. ఏం చెప్తున్నా అన్న రేట్ ఇది? ఏం చెప్తున్నారు రేట్ అని అడిగింది? 14,000 చెప్పిన. 14,000 చెప్పారు. இச்சவாரங்க ஒரு நாள் தகிஸ்தாங்க. நண்பர்களை 14,000 சொல்கிறாங்க. ஒரு 200 குறைச்சிங்க அப்படின்றாங்க. எல்லாமே மீடியம் சைஸு. ஒன்று மட்டும் காலை தூக்கிட்டு இருக்கு. அதுவுமே எஃப்எம்டி கிடையாது. ஏன்னா எஃப்எம்டின்னா சளி அது ஒரு மாதிரி டல்லாக இருக்கும். இது வந்து குட்டி தெளிவாக இருக்குது, அசை போட்டுருக்கு. அந்த கால் தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மழை காலத்தில் வர சேத்து புண்ணு மாதிரி தான். அது ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியணும். எஃப்எம்டி பெருசாக இல்லை, இன்னும் ஸ்ப்ரெட்டிங் வந்து எதுவுமே இல்லை இங்கெல்லாம். అన్నా ఏం చెప్తున్నారు నా కట్ట మీద? 23.5. ఏమైనా అడిగినాడా? ఎన్నుండా ఇవి? 64. అవి అయిపోయినాయి 24కినా? వాళ్ళు 100, 200 కూడా పైన నిక్కనే ఉన్నారు. పర్వాలేదు కానీ అవి వాళ్ళు పెద్ద 20 అనేటప్పుడు పెద్దవి వస్తాయి.